இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் போல வெறும் வெற்று அறிக்கைகளையும் வெற்று தேர்தல் அறிக்கைகளையும் கொடுத்துட்டு அதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அளவில் நாங்கள் இருக்க மாட்டோம். அதை நான் மிக தெளிவாக எழுதி கூட உங்களுக்கு தரேன். எங்களுடைய விஷயங்கள் மக்களுக்கு எதை சொல்கிறோமோ அதை அப்படியே மக்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அமையும். அதற்கான திட்டங்கள், செயல்பாடுகள் இது எல்லாமே எங்கள் தலைவர் வந்து ஒன்றொன்றாக அறிவிக்க இருக்கிறார். மக்களை சந்திக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக அது எல்லாமே அறிவிப்பார். தேர்தல் நெருங்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே செய்ய இருக்கிறார். அதற்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இந்த படம் வேலையெல்லாம் எப்போ முடியுது, எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆண்டு படம் வெளியாக இருக்கிறது. ஆமாம், மேபி 26 இல்லை 25 அந்த கடைசியில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பணிகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மக்கள் பணிகள் தயாராக இருக்கிறது. ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் வெளியாக இருக்கிறது. ஜனநாயகனாக எங்கள் தலைவர் ஆட்சியிலும் அமர இருக்கிறாரு. ரெண்டும் ஒரு சேர நடக்க இருக்கிறது. ஓகே சார், இந்த 28 அணிகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் வந்து சர்ச்சைக்குரிய விதமாக ஒரு லிஸ்ட் ஒன்று இது ஒரு நம்பரில் வந்து அதை வச்சு தான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க திருநங்கைகள். அது வந்து எப்படி அது கரெக்டாக வேணுட்டே யாராவது வச்சாங்களா இல்லை பல யூடியூப் தளங்களில் இதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன். என்னன்னா அது முதல்ல அதிகாரப்பூர்வ லிஸ்ட்டா அப்படின்றதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடலை பைலாஸ். கட்சி சார்பிலும் இன்னும் பைலாஸ் வெளியிடப்படலை. அது வந்து மேபி டிராஃப்டாக கூட இருக்கலாம். பல டிராஃப்ட்டுகள் உருவாகும். ஒரு பைலாஸ் ரெடி பண்ணுவோம், அது ஒரு டிராஃப்டாக கூட இருக்கலாம். இதை யார் எங்கேருந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்கன்றதே முதல்ல நமக்கு தெரியலை. ஒரு பக்கம் இது உண்மையா அப்படின்ற கேள்விகள் இருந்தாலுமே ஒருவேளை அந்த லிஸ்ட்டு அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னால் கூட அதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அப்படின்றதுல மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்கள்லையுமே. ஏன்னா தொடர்ந்து இந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, கட்சியாக மாறிய பிறகும் சரி, திருநங்கைகள் பெருமக்களுக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ நம்முடைய தோழர்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேடையில் ஏற்றி எங்கள் தலைவர் வந்து கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவில் வந்து அவர்களை வந்து கௌரவிக்கிறாரு. வெள்ள பாதிப்பு நடக்கும்போது அவர்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒருவேளை அப்படி ஒரு லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் எதை தெரியுமா பார்க்கணும், இல்லை எதை பார்க்கணும் தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு ஒரு புதிய கட்சி வந்து அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக அவர்களுக்கென்று ஒரு அணியை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நல்ல நோக்கத்தை வந்து நீங்கள் பாராட்டுமே தவிர்த்து இந்த 200 ரூபாய்க்கு வேலை செய்வர்கள் போல இதையெல்லாம் வைத்து வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய வேலைகள் நமக்கு தேவையில்லை. சீமான் அவர்கள் ஆர்கே நகர் எலெக்ஷனில்